அண்மை செய்தி 169 பயணிகளுடன் சென்ற விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமானம் அவசரமாக சென்னையில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகஸ்டினிடம் கேட்கலாம். வணக்கம் அகஸ்டின், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிபர். சொல்றேன் ஜெனிபர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ற தனியார் பயணிகள் விமானம் இன்று காலை ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டது. அந்த விமானத்தில் 169 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உட்பட 177 பேர் இருந்தனர். இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டு இருந்தது. திருப்பதி வான்வெளியை நெருங்கும் போது இந்த விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இதையடுத்து இந்த விமானம் இப்போது அவசரமாக திருப்பதியில் தரையிறங்குவது ஆபத்து என்பதை உணர்ந்து விமானி உடனடியாக ஹைதராபாத் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தொடர்பு கொண்டார். அதோடு நிலைமையையும் விளக்கினார். இதையடுத்து ஹைதராபாத் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து இந்த நிலையில் இந்த விமானம் திருப்பதியில் தரையிறங்குவது பாதுகாப்பாக இருக்காது, அருகில் உள்ள சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறியதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இதையடுத்து இன்று மதியம் இந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக வந்து தரையிறங்கியது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு சென்னை விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். அதோடு விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி விமானத்தை பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் உடனடியாக இயந்திர கோளாறு சரி செய்ய முடியவில்லை. இதையடுத்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் மாற்று விமானம் ஒன்று ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த 169 பயணிகளும் மாற்று விமானம் மூலம் ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஜெனிபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகஸ்டின்.